இன்னைக்கு நம்ம முள்ளங்கி ஃப்ரை எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம். இதுக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு பார்க்கலாமா. முள்ளங்கி 2 நீட்ட வாக்கில் அரிஞ்சு வச்சுக்கணும். அதுக்கப்புறம் கடலை மாவு 2 டீஸ்பூன், கார்ன்ஃப்ளவர் மாவு 2 டீஸ்பூன், அரிசி மாவு 2 டீஸ்பூன் தேவை, அரை எலுமிச்சம்பழம், அதுக்கப்புறம் மிளகாத்தூள் 1 டீஸ்பூன், மஞ்சத்தூள் அரை டீஸ்பூன், கொத்தமல்லி தூள் அரை டீஸ்பூன், அதுக்கப்புறம் வேறு ஏதாவது மசால் தூள் வேணும்னா நீங்கள் அரை டீஸ்பூன் வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் இஞ்சி 1 துண்டு, பெருங்காயம் அரை டீஸ்பூன். இப்போ எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இப்போ நம்ம ஒரு கிண்ணி எடுத்துகிட்டு அதில் ஃபஸ்ட்டு முள்ளங்கி போட்டுட்டு வச்சுருக்க மாவு எல்லாத்தையும் போட்டுட்டு பெருங்காயம், வச்சுருக்க மிளகாத்தூள், மஞ்சத்தூள், கொத்தமல்லி தூள், வேறு ஏதாவது மசால் தூள் வச்சுருக்கிறத போட்டு அதுக்கப்புறம் உப்பு போட்டு இது இந்த மாவோட நல்லா கிளற மாதிரி நம்ம அந்த கரண்டி வச்சு கிண்டிக்கலாம். அதுக்கப்புறம் லைட்டாக தண்ணி தெளித்து இந்த மாதிரி நம்ம மாவு பிசைஞ்சு வச்சுக்கலாம். அந்த முள்ளங்கியோட மாவு படுற மாதிரி பிசைஞ்சு வச்சுக்கலாம். இப்போ எண்ணெய் காய வச்சு அதில் ஒவ்வொரு துண்டாக நம்ம போட்டுக்கலாம். இப்போ அதில் போட்டு முள்ளங்கி நல்லா ஃப்ரை ஆகி நல்லா கிறிஸ்பியாக எடுக்கணும். கொஞ்சம் முன்னாடியே எடுத்துட்டிங்கன்னா வதன்னு இருக்கும். அதனால் ஒரு சிலருக்கு அந்த மாதிரி சாப்பிட்றதுக்கு பிடிக்காது. அதனால் நல்லா கொஞ்சம் பொறுமையாக மீடியம் ஃப்ளேமில் வச்சு கிறிஸ்பியாக எடுத்துக்கோங்க. இது நல்லா வெரைட்டி ரைஸ்க்கு அந்த மாதிரி இந்த மாதிரி நல்லாயிருக்கும். ரொம்ப செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸை போடுங்க. எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பார்த்ததுக்கு நன்றி.